இந்த 14 வருஷம் போராட்டத்தில் கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் கரெக்டாக. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான 35 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மேத்ஸில் எப்படி எங்களோட ஃபைண்ட் எடுக்கிறது, ஸோ அதுக்கான டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் அவங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் எல்லாம் கொடுத்துருக்கேன். நான் கம்புக் கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ்க்கான பிடிஎஃப், கம்புக்கான பிடிஎஃப், சொல்யூஷன் புக்கான பிடிஎஃப், பிடிஏ கொஷின் பேங்க் அந்த 6 செட் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ்க்கான பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் மேக்ஸில் எதுக்கு சென்டம் எடுக்கணும் உங்களுக்கு தெரியுமா? ஸோ எதுக்கு நம்ம மேக்ஸில் சென்டம் எடுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. அப்படி என்னது? ஸோ கட் ஆஃப்னா என்ன? ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் போக போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கூல்ஸ்லேயே சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்ஜினியரிங் போகிறவங்க இருந்தால் மேக்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது உங்களுடைய கட் ஆஃபுக்கு. ஏன்னா மேக்ஸ் தான் 100 மார்க் எடுத்துக்க போகிறாங்க. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பாதி மார்க் எடுக்க போகிறாங்க. ஸோ அப்போ மேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ மேக்ஸ்னால கட் ஆஃப் கம்மியாக இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லக்கூடாதுல்ல. ஸோ அதனால் மேக்ஸில் நீங்கள் சென்டம் எடுக்கிறதுக்கு, சென்டம் இல்லைனாலும் 90க்கு ஒரு 85 எடுக்கிறது எப்படி, ஸோ எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பிடிஎஃப் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நான் ஒன்றுமே படிக்கலை. ஸோ இப்போ நான் எப்படி படிக்கிறது? சாப்டர் பை சாப்டர் போகிறதா, 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் போகிறதா, உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, சாப்டர் பை சாப்டர் போகிறது ரொம்ப முட்டாள்தனமான விஷயம். ஏன்னா எந்த சாப்டர் முக்கியம், எந்த சாப்டர் முக்கியம் இல்லைன்னு அதுக்கான ஐடியா தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, சாப்டர் பை சாப்டர் போகிறது தப்பு. ஸோ 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் தனித்தனியாக போனால் நமக்கு ஒவ்வொரு இப்போ 1 மார்க் முடிச்சோன்னா, ஸோ 1 மார்க் 20 out of 20 எடுத்துக்கலாம். ஸோ 5 மார்க்னா 35 out of 35 எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எப்படியெல்லாம் படிக்கிறது? ஸோ 2 மார்க் 3 மார்க் படித்தா மார்க் ஸ்கோர் ஈஸியாகவே பண்ணிடலாம். ஸோ அதனால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணணும், ஃபஸ்ட்டு புக் பேக் 1 மார்க்ஸ் முடிச்சிடணும். ஏன்னா புக் பேக் 1 மார்க்ஸ்லேருந்து 20 மார்க் கேட்க போகிறாங்க. 20ல் 15 மார்க் நம்ம புக் பேக்கில் ஃபுல்லாக கேட்க போகிறாங்க. மீதி 5 மார்க் எப்படி கேட்பாங்கன்னா, அது ஒன்று இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதனால் புக் பேக் 1 மார்க் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு 5 மார்க். எதுக்கு 5 மார்க் பார்க்கணும்? 2 மார்க் பார்க்கலாமே, 3 மார்க் பார்க்கலாமே, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு 5 மார்க் சொல்கிறேன்னா, 5 மார்க்கில் இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாம் ரீகால் ஆனால் 2-3 மார்க் ஈஸியாகவே அட்டன் பண்ணிடலாம். ஸோ 5 மார்க் பார்த்தாலே ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அந்த கொஷின் நம்ம கொஷின் பேப்பர்லேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹை வெயிட்டேஜாக இருக்கிற 5 மார்க் தான். 35 மார்க்குக்கு 5 மார்க் தான் கேட்க போகிறாங்க. ஸோ 5 மார்க்கை நீங்கள் 7 5 மார்க் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா பயங்கரமான லக் வரப்போகுது. ஸோ எத்தனை பேருக்கு 35க்கு 35 5 மார்க்கில் எப்படி எடுக்கிறதுன்னு தெரிலனா, அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் வித் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸோட. ஓகேவாப்பா? ஸோ நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் போங்க. ஸோ ஃபஸ்ட்டு புக் பேக் 1 மார்க்ஸ் முடிச்சுட்டு 5 மார்க் கொஷின்ஸ் முடிச்சுட்டு 2 மார்க்ஸ் முடிச்சுட்டு 3 மார்க் முடிச்சுட்டு, நிறைய பேருக்கு தெரியாது இந்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எப்படி தனித்தனியாக படிக்கிறது. ஸோ அதுக்கு தான் நம்மளுடைய கம்புக் இருக்குது. ஸோ கம்புக்கில் கவர்மெண்டோடைய கம்புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 5 மார்க் தனியாகவும் 2 மார்க் தனியாகவும் 3 மார்க் தனியாகவும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ திடீர்னு கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்பீங்க, ஸோ இது படித்தா போதுமா, கம்புக் படித்தா அவ்வளோ மார்க் எடுக்கலாம். ஸோ கம்புக்குன்றது கவர்மெண்ட் தந்தது. ஸோ கவர்மெண்ட்டில் இந்த கொஷின் தான் புக்கில் இருக்கிற கொஷின் அப்படியே கொடுத்துருக்காங்க. 2 மார்க் தனியாக 3 மார்க் தனியாக 5 மார்க். ஸோ புக்கில் இருக்கிற கொஷின் எவ்வளோ படித்தாலும் எவ்வளோ மார்க் முடியுமோ கம்புக் படித்தா அவ்வளோ மார்க் எடுக்கலாம். ஸோ அதான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் எப்படி 20 out of 20 வாங்குறது. ஸோ புக் பேக் 1 மார்க்ஸ்லேருந்து நமக்கு 15 மார்க் கேட்டிருக்காங்க, நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மீதி இருக்க அட்டன் பண்ணுற 5 மார்க் எப்படின்னா, நம்மளுடைய சம்மரியில் இந்த ஒவ்வொரு லெசன் முடிச்சதுக்கு அப்புறமும் சம்மரி இருக்கும். ஸோ அந்த சம்மரிலேருந்து கேட்கலாம். கம்புக் கிரியேட்டிவ் 1 மார்க்குன்னு இருக்குது. ஸோ அந்த கிரியேட்டிவ் 1 மார்க்லேருந்து கேட்பாங்க கண்டிப்பாக. தியரம்லேருந்து கேட்பாங்க, ப்ரூஃப்லேருந்து கேட்பாங்க, ரிசல்ட்லேருந்து கேட்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சம், எக்ஸசைஸ் சம்ஸ் இருக்கா, சின்ன சின்ன சம் அதுலேருந்து கேட்பாங்க. ஃபார்முலாஸ்லேருந்து கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமும் கேட்பாங்க. பிடிஏ கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து கேட்பாங்க. டெஃபினிஷன்ஸ் கேட்பாங்க, நோட்ஸ் கேட்பாங்க, டூ யூ நோ கேட்பாங்க. ஸோ இந்த எல்லாமே கேட்பாங்க. ஸோ இந்த 5 விஷயமே கேட்பாங்க. ஸோ இந்த 5 தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக நம்மளுடைய எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ்லேருந்து கேட்பாங்க. அண்ட் புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்கையே ஆப்ஷன் மாதிரியோ ஒரு லெட்டர் மாதிரியோ ஒரு நம்பரை மாற்றி கேட்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ 1 மார்க்கை இப்படி படித்தா நம்மளால 20 out of 20 எடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னா, நான் இதில் கொடுத்துருக்கிற 7 சாப்டர் நினைக்கிறேன், 7 சாப்டருமே படித்தா
ஷார்ட்டாக உங்களால் 6 மார்க் 3 மார்க் ஈஸியாகவே அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த 7 சாப்டருமே ரொம்ப ஈஸியான சாப்டர். ஸோ இந்த 7 சாப்டருமே மறக்காமல் படிச்சுங்க. எப்படி ஸோ இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, ஸோ அது எப்படி படிக்கிறது அப்படின்னா நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிச்சிருக்கோம். நான் என்ன சொல்கிறேன்னா 1 2 3 4 8 11 12 இந்த 7 சாப்டர்லையுமே கம்புக் யூஸ் பண்ணி கம்புக்கை வச்சு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே முடிச்சிருங்க. கம்புக்கில் இருக்கிற 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் முடிச்சிருங்க. இதை தவிர்த்து மீதி இருக்கிற சாப்டரான 5 6 7 9 10 ஸோ மீதி இருக்கிற 5 சாப்டர்லையுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பார்த்தாலே ஷார்ட்டாக உங்களால் ஃபுல் மார்க்ஸ் எடுத்துலாம். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்க்கு 1 ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸு இதுதான் 2 மார்க்ஸ் 3 மார்க்கு. ஸோ கம்மிங் ஃப்ரம் 5 மார்க்கை பொறுத்த அளவுக்கு நிறைய பேர் டஃப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ 5 மார்க்குக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் நான் அதை ஸ்லைடில் மென்ஷன் பண்ணல. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் என்னென்னா சாப்டர் 5 சாப்டர் 6 சாப்டர் 7 சாப்டர் 9 சாப்டர் 10. இப்போ நான் சொன்னேன் இந்த 5 சாப்டர்லையுமே கட்டாயமாக 2 5 மார்க் கேட்பாங்க. சரியா? ஸோ இந்த 2 5 மார்க் உங்களுக்கு எழுதுகிற சாய்ஸ்லையும் வரலாம், எப்படினாலும் வரலாம். ஓகேவா? ஸோ எப்படி சொல்லிட்டேன். இதுலேயுமே இன்னும் கூட ஃபில்டர் பண்ணி சொல்லலாம். எப்படி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் எக்ஸசைஸ். இப்போ நான் சொல்ல போகிற 5 மார்க் எக்ஸசைஸ்லேருந்து ஷார்ட்டாக 5 மார்க் தான் கேட்பாங்க. என்னென்ன 4.5 நோட் பண்ணிக்கோங்க. 4.5 அதே மாதிரி 5.5 5.5 ரொம்ப முக்கியம் தான். ஸோ ஷியோராக இந்த பேரபோலா எலிப்ஸ் ஹைப்பர்போலா இந்த 3 கான்செப்டாக இருக்குது. 3 கான்செப்டுக்கான பேரபோலா அப்பர் வேர்டு வந்து அப்படி டவுன்வேர்டு வந்து அப்படி இந்த கான்செப்ட் தெரிஞ்சாலே உங்களால் பேரபோலா சம் அப்டன் பண்ணிடலாம். ஸோ 5.5லேருந்து எல்லா வருஷமும் ஒன்று கேட்டுறாங்க. அப்புறம் 6.1 6.7 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 5.5 எவ்வளோ முக்கியமோ 6.7 அவ்வளோ முக்கியம். இது ரெண்டுல இருந்துமே வருஷம் ஒவ்வொரு 5 மார்க் கேட்டுறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7th சாப்டரில் 7.1 7.2 7.8 இந்த 7.8மே ரொம்ப முக்கியம். இதுல இருந்து வருஷம் ஒவ்வொரு 5 மார்க் கேட்டுருக்காங்க. அப்புறம் 8.7 9.3 9.8 ஸோ 9.8 100% எல்லாருமே பார்த்துருக்க வேண்டிய எக்ஸைஸ். 9.8மே ரொம்ப முக்கியம். வருஷம் ஒரு 5 மார்க் கேட்டுறாங்க. ஸோ 10.5 10.8 10.8ம் ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொன்ன எக்ஸசைஸ் எல்லாமே தரோ பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் ரொம்ப முக்கியம் சொன்ன எக்ஸசைஸ் என்னென்ன 5.5 6.7 7.8 9.8 10.8 ஸோ நான் 5 எக்ஸசைஸை நல்லா சால்வ் பண்ணிக்கோங்க. மீதி சொன்ன எக்ஸசைஸுமே பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸோட மீட் பண்ணுறேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பிடிஎஃப் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிவிட்டு I will do my best in my public exam. Comment பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணி ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.